இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 23 அதிகாரம் 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவார். உங்களை நீங்கள் கர்த்தருக்கு விட்டு கொடுப்பீர்கள், ஆனால் அவர் உங்களை நீதியின் பாதையில் நடத்த முடியும். தாவீது இப்படி சொல்றார், நாம் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி, ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நானும் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக அநேகர் வரலாம், அநேகர் எழும்பி வரலாம், தீமையை விதைக்கலாம், என்னை விழத்தள்ள பார்க்கலாம். ஆனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். அவர் என்னை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் எனக்கு சகாயம் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நம்பிக்கை தேவன் உங்கள் மேலும் வைத்திருக்கிறார். நீங்கள் அதே நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருப்பீர்கள். ஆனால் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் உங்களை பாதுகாப்பார். அது உங்களை அணுகாது, ஒரு சேதமும் உங்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நீதியின் பாதையில் நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. ஏனென்றால் அதுவே கர்த்தருடைய பாதை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய வழியிலே சத்தியமும் ஜீவனும் உண்டு. அதிலே அழிவும் மரணமும் இல்லை, அதிலே தீங்கு இல்லை. கர்த்தரை நம்பும்போது அவர் உன்னை ஜீவனுள்ள பாதையில் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆம்.